ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜ் கி ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது மார்கழி மாதத்தின் சில முக்கியமான குறிப்புகள் அப்படின்ட்டு எடுத்துங்க. ஏன்னா அது ஒரு மாதம் முழுவதுமே நாம் இந்த மாதிரி செய்வது ரொம்ப விசேஷமான பலன்கள். குறிப்பாக மகிழ்ச்சியை தரக்கூடிய மார்கழி அப்படின்ட்டு கூட எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த ஓராண்டுக்கு தேவையான ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக நம்ம வாழ்வதற்கு ஏற்ப ஒரு விதமான அனுக்கிரகங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்ட்டு கூட எடுத்துக்கலாம். அதோட சில குறிப்புகளில் முதல்ல நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த அதிகாலையில் எழுவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு 3:30-4 மணிக்குள்ளே எழுந்துக்க சொல்கிறாங்க. அது எப்படி முடியும் என்ன ஏதுன்ட்டு பார்த்துங்க. குறிப்பாக கண்டிப்பாக எழுவது நிச்சயமாக நல்லது. அதுலேயும் நீங்கள் குறிப்பாக ஏதோ வயோதிகர்கள் மட்டும் இதை பண்ணுறாங்க. அது ரொம்ப பெரிய தவறு. எல்லாமே பண்ணணும். அதுவும் குறிப்பாக சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் அதிகாலையில் எழுவதால் அவங்களோட மூளையோட செயல்திறன் அதிகப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சயின்ஸ் பூர்வமாகவே நிரூபிச்சிருக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அதனால தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் கோயில்கள்லாம் திறக்கும் பொழுது நமக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்மாவோட தரிசனம் கிடச்சிட்டு வச்சுங்களேன். அதுலேயும் குறிப்பாக கோயில் நடை திறந்த உடனே நம்ம போய் இந்த பிரம்மாவை தரிசனம் பண்ணி அவருக்கு ஒரு தீபம் ஏற்றி அவரை வழிபாடு பண்ணுவது, குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவதனால நிச்சயமாக அவங்களுக்கு இந்த மந்த புத்தி அகலம் அப்படின்றார் வாத்தியார். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஞானம், அறிவு சிறப்பாக இருக்கும். நிறைய ஞாபக சக்தி இருந்தாலே குழந்தைங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. அந்த ஞாபக சக்தி மங்குவதால் தானே பாவம் நிறைய குழந்தைங்க கஷ்டப்படுது இந்த படிப்பில் சரியாக ஷைன் பண்ண முடியாமல். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மதேவரை போய் தரிசனம் பண்ணுறது பெரியவங்களும் பண்ணலாம், தப்பு இல்லை. அது நல்ல அறிவு எல்லாருக்கும் கிடைச்சா நல்லது தானே. ஸோ அதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணுங்க. ரெண்டாவது முக்கியமாக வாத்தியார் 3 வேளையும் பல் துலக்க சொல்கிறாரு. பல்ல காலையில் தேய்க்கிறதுக்கே நமக்கு டைம் இருக்காது, அவசரமாக தேய்ச்சிட்டு போகிறோம். பட் இருந்தாலும் அவர் இந்த மார்கழி மாதம் மட்டுமாவது அட்லீஸ்ட் 3 வேளையும் பல் துலக்க சொல்கிறாரு சாப்பிடுவதற்கு முன்னாடி. அதில் உங்களுக்கு வாய்ப்பு இருப்பின் நீங்கள் 3 வேளையும் ப்ரஷ் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் இந்த நடுவரலால் ஏதேனும் ஒரு மூலிகை பொடி, கடுகாய் பொடியோ சம்திங் அதை வச்சாவது சும்மா லேசாக நீங்கள் நடுவிரலால் உங்கள் ஈர்கள் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு கூட நீங்கள் அப்புறமா சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது ஒரு பெரிய அனுக்கிரகன்றாரு. ஏன்னா இந்த 3 வேளையும் இந்த 30 நாளும் நாம் இந்த மாதிரி பண்ணுவதனால ஒரு வேதம் ஓதிய பலனே கிட்டும் அப்படின்றார். வேதம் ஓதிய பலன் நிச்சயமாக நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரும். ஸோ அதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. ரொம்ப முக்கியம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பெண்களுக்கு கோலம் போடுவது. கண்டிப்பாக கோலம் பச்சரிசி மாவில் தான் போடணும், அதில் மாற்றமே இல்லை. அந்த சுண்ணாம்பு கல்லில் போடுவதனால வீட்டில் பண கஷ்டம் வரும் அப்படின்றாரு வாத்தியார். கூடுமான வரை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த பச்சரிசி வாங்கி அரைச்சி வச்சுங்க. அந்த 30 நாளைக்கு தேவையான கோலம் போடுவோம் வகையில். அதுலேயும் குறிப்பாக வீட்டில் நிறைய ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களால முடியலன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களில் போய் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ எல்லா சன்னதிலையும் கோலம் போடுவதற்கு முயற்சி பண்ணுங்க. கோலம் போடும்போது சசபதி மகரிஷின்ட்டு அப்படி ஒரு விசேஷமான மகரிஷி, சசபதி மகரிஷின்ட்டு ஒரு மனசில் நினச்சிட்டு கோலம் போடுங்க. அவரோட அனுக்கிரக ஆசி நமக்கு நிறைய காரிய சித்தியை தரும் அப்படின்றாரு வாத்தியார். ஸோ இது கோலம் போடும் முறைகளில் நிறைய இருக்குது இன்னும். ஸோ இதையாவது அட்லீஸ்ட் முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த அன்னதானம், அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எதேனும் உங்களால் முடிஞ்சது ஒரு சிறிய அளவாவது ஒரு 2 பேருக்கு 1 பேருக்காவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா, அது எந்த டைமில் கொடுக்கணும் மார்கழியில் சிறப்பாக இருக்கும் அப்படின்றாருன்னா, சூரிய உதயத்திலேருந்து ஒரு நாழிகைக்குள் கொடுக்கணும் அப்படின்றாரு. ஒரு நாழிகை மீன்ஸ் 24 நிமிஷம். இப்போ சூரிய உதயம் 6:20 அப்படின்னாச்சுன்னா ஒரு 6:20லேருந்து 6:45க்குள்ளே நீங்கள் அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தானங்கள் ஏதேனும் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன தானங்கள் பண்ணுவதனாலையும் அந்த தானத்தோட பலன்கள் பன்மடங்காக பெருகி உங்களுக்கு அனுக்கிரகம் தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயமே. இந்த 30 நாளுமே திருப்பாவை திருவெம்பாவை அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த பாசுரங்களெல்லாம் நிச்சயமாக டெய்லி ஒன்றாவது அட்லீஸ்ட்டு நீங்கள் 30 நாள் கணக்கு வச்சுட்டு டெய்லி ஒன்று திருப்பாவை திருவெம்பாவை சொல்லிகிட்டே வருவது மிகப்பெரிய அனுக்கிரகம்
அப்படின்றாரு. ஏன் அப்படி இதெல்லாம் பண்ணணும் அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த திருப்பாவை, திருவெம்பாவைலாம் இருக்கு இல்லையா? இந்த பாசுரங்கள்லாம் நம்ம உடலுக்கு தேவையான நிறைய பிராண சக்திய வந்து பெற்றுத்தரக்கூடிய விசேஷமான துதிகள் இது. இந்த துதியை வந்து நம்ம இந்த பிராண சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதங்களில் இந்த மார்கழி மாதம் விடியற்காலை. ஸோ அந்த வேளையில் இந்த பாசுரங்கள் எல்லாம் நம்ம சொல்வதனால நமக்கு பிராணசக்தி, அதாவது வந்து ஆக்சிஜன் அதிகப்படியாக கிடைக்கும். இந்த ஆக்சிஜன்றது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. யார் ஒருவருக்கு வந்து சுத்தமான ஆக்சிஜன் நிறைய கிடைக்குதோ அவங்க வந்து நல்ல ஆரோக்கியத்தோட மூளையோட செல்கள் வந்து அதிகமாக வந்து ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஆக்சிஜன் எந்த அளவுக்கு நமக்கு மூளைக்கு ஆக்சிஜன் போகுதுன்ட்டு நம்ம சயின்ஸ்லலாம் படிச்சிருப்போம் இல்லையா? எந்த அளவுக்கு நமக்கு ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட எப்பொழுதுமே ஆரோக்கியம் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த மூளையோட செயல்திறன்கள் அதிகப்பட்டால் அவங்க கவலையே பட மாட்டாங்க. என்னப்பா அது கவலைப்படுறவங்களாம் முட்டாளா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு வகையில் அப்படி தான். எந்த ஒரு நிகழ்வுமே கவலையுமே வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருக்க போகிறதில்ல. கொஞ்ச நாளில் அது வந்து மாறிடும், மறைஞ்சிடும். அந்த ஒரு விஷயம் தெரியாதனால தான் அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம மகா வருத்தம் கொண்டு நம்மளையும் வருத்தி பிறரையும் வருத்துவோம். அது வேறு விஷயம் வச்சுங்களேன். ஸோ அப்போ அந்த மூளையோட செயல்திறன் அதிகப்படும் பட்சத்தில், அதனால தான் இந்த மூளையோட செயல்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள்லாம் எதுக்குமே கவலைப்படாமல் வாழ்ந்துருக்குறாங்கன்னா அது எதுக்குன்னா இதுதான். ஸோ அப்போது நம்ம மூளையோட செயல்திறன், நம்மளோட ஆரோக்கிய மேம்பாடு, ப்ளஸ் வந்து நமக்கு தேவையான வளங்களை தரக்கூடிய தேவர்களுக்குரிய மாதமாக அது இருக்குது. ஏன் தேவர்களுக்குரிய மாதம்ன்ட்டு அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த தேவர்களோட அதிகாலை அது. ஸோ அதனால் அவங்களோட ஆசையும் கிடச்சி நமக்கு வந்து எல்லா வகையான ஒரு வளங்களும் செல்வ வளங்களும் ப்ளஸ் உடல் நலமும் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி இருப்பதனால இது யாருமே வழக்கம் போல் தூங்கி அப்படி நாம் இந்த மாதத்தை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கான முயற்சியை நிச்சயமாக குருவர்கள் எல்லோரும் பண்ணுவோம். ஓம்.